பிரசா லவர் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிள்ளை மன்னிச்சுவாங்க. அதாவது இல்ல அரியா பிள்ளை தெரியாம சொல்லிடுச்சு, விட்டுருங்க. அதாவது பிரிசா வந்துட்டு எனக்குமே பிரிசா ரொம்ப பிடிக்கும். இந்த கார் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலன்ட்டு அப்போ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு போகாமல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு போகணும். போனால் தான் அவங்களுக்கு ப்ரைஸ் கட்டுப்படி ஆகும். அதே மாதிரி இந்த காரை வந்து நான் வந்து ஒரு 130 வரைக்கும் நல்லா சாலிடாக போச்சு. ஏறுறதுக்கு வந்து எல்லா கார்லயும் போறது மாதிரி இல்லாம இது ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் நெளிச்சுக்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்தேன். டோர்ல பாதியை வந்து இந்த வீல் ஆர்ட்ஸ் கவர் பண்ணும். இப்போ ஒரு டோர் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கட்டமாக ஓப்பன் ஆகும். அப்போ ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து ஒரு இடத்துல வீல் பாதி தூரம் உள்ளே போயிடுச்சுன்னா பாதி தூரம் கட்டாது. அப்போ இவங்க ஏறுற இடத்துல அந்த பாக்ஸில் ஒரு கார்னரில் ஒரு அந்த வீல் ஆர்ட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா கொஞ்சம் தான் இடம் கிடைக்கும் ஏறுறதுக்கு. அதனால தான் வந்து ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டு அது ஏறும்போது காலுமே தட்டுது. அதே மாதிரி இறங்கையிலே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா 3 பேர் உட்காரலாம் போல இருந்துச்சு. இடம் நீட்டமா இருக்கு. ஆக்சுவலா சீட்லாம் நல்லாவே இருந்தது. நல்லா அகலமா இருந்தது. உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த பாக்ஸே முன்ன வந்துருச்சு. அந்த ஹம்ப் நடுவுல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அதாவது 3 பேர் உட்கார்றதுக்கான இடம் இருக்கு. ஆனா நடுவுல இருக்க அந்த ஹம்ப் வந்து நடுவுல உட்கார்றவங்கள ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாவே இல்ல, ஃபீல் பண்ண வைக்கல. மற்றபடி இந்த லெக் ரூம்லாம் நல்லா தாராளமா இருந்துச்சு. லெக் ரூம் சூப்பரா நிறைய ஹெட் ரூமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு டோர்ஸ் ஓபன் நல்லா சூப்பரா இருந்தது. நல்ல ஏரி ஃபீல். அதாவது அந்த கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு இன்னொரு சின்ன கிளாஸ் பார்ட்டிகல் கொடுத்திருந்ததுனால நல்ல ஒரு ஏரி ஃபீல் கிடைச்சிச்சு. அதோட அந்த சீட்டுமே வந்துட்டு பெஞ்ச் சீட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. பேக் பெயின் பயங்கர பேக் பெயினா இருந்தது. கொஞ்சம் தூரம் தான் நாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிருப்போம். அதுலயே மறந்துட்டேன் இந்த ஹெட்ரெஸ்டே இல்ல. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தலையே இருக்காது போல. அந்த மாதிரி பெரிய கார் கொடுக்குறீங்களே, இவ்வளவு ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கூட கொடுக்கல. ஹை பட்ஜெட் ஆட்டோ அந்த அப்படிதான் சொல்லணும் நம்ம. ஹை பட்ஜெட் ஆட்டோ. நான் குமார் அவசரப்பட்டியே. பிரசா லவர் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிள்ளை மன்னிச்சுவாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. இல்ல அரியா பிள்ளை தெரியாம சொல்லிடுச்சு, விட்டுருங்க. அதாவது பிரிசா வந்துட்டு எனக்குமே பிரிசா ரொம்ப பிடிக்கும். கமெண்ட்ல ஏதாவது சொல்லிடுவீங்கன்ட்டு உடனே இல்ல நமக்கு தோன்றது சொல்லணும்ல. பிரிசா வந்து வெளியே வந்து பார்க்கும்போது கம்பீரமா நல்ல லுக்கா சூப்பரா இருந்துச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆட்டோ ஃபீல் வந்தது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அனலாக் டிஸ்பிளே, அந்த அந்த டேஷ்போர்டு, இது எல்லாமே ஒரு மாதிரி பழசா ஃபீல் ஆகுது. புதுசா அப்டேட் பண்ணுங்க. அந்த தயவு செஞ்சு பிரிசாவுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டை கொண்டு வாங்க. அதாவது இந்த செக்மெண்ட்ல 1.5 லிட்டர் இன்ஜினை யாரும் கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கூட கொடுக்க முடியல. ஏன் பலினோவா இருக்கட்டும், அதுல எல்லாம் கூட 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேஸ் வேரியன்ட்ல கொடுத்துருங்க. 7 லட்சத்துக்கு ஸ்டார்ட் ஆகுற ஆன் ரோடுக்கு வர்ற கார்லயே கொடுக்குறீங்கன்ற பட்சத்துக்கு, அதாவது பேஸ் வேரியன்ட்டே 10 லட்சம். அதே மாதிரி இந்த டோர் பேடு, டீஃபாகரு, இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த பேஸ் வேரியன்ட்ல அவங்க கொடுக்கல. இந்த கார் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலன்ட்டு அப்போ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு போகாமல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு போகணும். போனால் தான் அவங்களுக்கு ப்ரைஸ் கட்டுப்படி ஆகும். அந்த காரணத்தினால இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றது என்னோட ஃபீல். ஸோ இந்த விஷயத்தை எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் மாருதி மட்டும்தான் இதை பண்ணாமல் இருப்பாங்க. பேஸ் வேரியண்ட்டில் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் மாருதி இதுக்காக நம்ம நிறையா பாராட்டவும் பண்ணியிருக்கோம். சார்ஜிங் போர்ட்டுமே கொடுக்கல. அந்த ஹம்ப் கொடுத்திருந்தாங்க. ரியர் ஏசி வெண்ட் கொடுத்திருந்தாங்க. ரியர் ஏசி வெண்ட் இருந்தது. அதனால அந்த ஹம்ப் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்க மனசு வரல, விட்டுட்டாங்க. சீட் குஷன் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. டை சப்போர்ட்டுக்கான சீட் இருக்கு பாருங்களேன், அதை தனியாக நம்ம கலட்டி வைக்க முடியுது. கலட்டி வச்சுட்டு ஓவராலாக அந்த சீட்டை நம்ம அந்த முதுகில் சாய்வோம் பாருங்க, அந்த லம்போ சப்போர்ட், அதை வந்து அப்படியே சாய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே பெருசாக ஒரு வீடு ஏதாவது நம்ம ஷிஃப்ட் பண்றோம்னா கூட அள்ளி உள்ள போட்டு எடுத்துட்டு போகலாம். அவ்வளோ பெருசா நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸா வச்சிருக்கவங்க குஜிலி மஸ்து பண்ணிடுவாங்க நம்மள. ஆனா நீங்க வந்து வச்சிருக்கீங்க, எல்எக்ஸ் வேரியன்ட் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களையே பிரிசா வந்து குஜிலி மஸ்து தான் பண்ணி வச்சிருக்காங்க மாருதி. அதை நீங்க வந்து உணருங்க. ஓவராலா 6 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்கோம். ஹேண்ட்லிங்ல 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்க ஒரே வண்டி இது மட்டும்தான். 99 PS பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம டார்க் பார்த்தாலுமே 137 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு இன்ஜினாக இருந்துச்சு. ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி மிதித்து நம்ம இந்த வண்டியை போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது.
அதே மாதிரி நம்ம ஸ்டியரிங் ஃபீட்பேக் பார்க்குறோம்னா அதாவது லைட் டு ஹார்டர் ரேஷியோலாம் நல்லா தான் ஃபீல் ஆச்சு. செல்ஃப் சென்டரிங் நல்லா இருந்துச்சு. பாடி ரோல் ஓவர் எப்படி ஃபீல் ஆச்சுமா? உனக்கு எப்படிமா ஃபீல் ஆச்சு? எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. பாடி ரோல் ஒரு தெரியல. ஆனா வந்துட்டு நம்ம ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட் மாறுவோம்ல, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சது, ரொம்ப கம்மியா தான் தெரிஞ்சது. ஆனா அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா தெரியல. சஸ்பென்ஷன்ல வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளத்துல போகும்போது கூட அந்த இது பெருசா ஃபீல் தெரியல. அந்த அடி கூட அதுவே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பெரிய அந்த பள்ளத்துல விடும்போது நமக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா டைரக்டா நம்ம முதுகுக்கே அடி விழுந்தது. அதாவது மேடெல்லாம் நல்லா, இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி இருக்குல்ல, மேடெல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுச்சு. ஆனால் பள்ளம் ரோடுல திடீர்னு சடனாக பள்ளம், ஜென்ரலாக பள்ளத்தை வந்து எந்த காருமே ஹேண்டில் பண்ண கஷ்டப்படும் நம்ம. ஆனால் இந்த காரில் இன்னுமே நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரு பள்ளத்தில் வர்றப்ப அடி அப்படியே முதுகுல இருந்து டங்கு வர வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மித்த கார்ஸ் நாங்க வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு அடி தெரியல. ஆனா பிரிசால வந்து எப்படின்னா அந்த சீட் வந்து கொஞ்சம் இப்படி ஃபிளாட்டடா இருக்கு, அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பெயின் நல்லாவே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே ஏறிச்சு. அப்ப பிரேக்கிங் பாக்குறோம்னா நல்லா சாலிடா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காரை வந்து நான் வந்து ஒரு 130 வரைக்கும் நல்லா சாலிடா போச்சு. அடுத்து பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோம்னா ஏ பில்லர்ல பிளைண்ட் ஸ்பாட் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் சில வளைவுகள்ல ஹில்ஸ்ல எல்லாம் போறோம்னா இப்படி நம்ம எக்கி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ரியர் வியூ மிரர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஐஆர்விஎம்லையும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் ஃபீல் ஆச்சு. இந்த கார் வாங்கி நீங்க ஓட்டிட்டீங்கன்னா இதெல்லாம் பழகிடும். இதெல்லாம் ஸ்கிப் பண்றதுக்கான ஒரு பெரிய ரீசனா எடுத்துக்க முடியாது. R16 டயர் வந்து பேஸ் வேரியன்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஹேண்ட்லிங்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 8 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மாருதியில் வந்து நீங்கள் அரேனா கார் எடுத்தாலும் சரி, நெக்ஸா காரை எடுத்தாலும் சரி, சர்வீஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தாராளமான சர்வீஸ் வந்து கிடைக்கும். சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அதனால் சர்வீஸில் எந்த மார்க்குமே நம்ம கம்மி பண்ண முடியாது. என்னடே சிரிக்கிற? இல்லடே, நான் யதார்த்தமாக பார்த்தேன். மைலேஜில் தான் இந்த காரில் சின்ன பிரச்சனை இல்லை. இப்போ மாருதி கார் எடுத்தோம்னாலே மைலேஜ் கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும். எந்த கார் எடுத்தீங்கனாலும் நீங்கள் சாலிடாக 20 கிடைக்கும், 18, 19 கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கார் வந்து மைலேஜில் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுக்கலன்ற மாதிரி தான் யூசர் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 12 to 13 கிடைக்குது. அதே நீங்கள் டிராஃபிக்குள்ளே போயிட்டீங்கன்னா 10, 11 அந்த லெவலில் கூட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ஹைவேல போகிறப்போ ஒரு 16லேருந்து 18 அந்த லெவலில் கிடைக்குது. ஆவரேஜாக பார்க்குறப்போ ஒரு 15 to 17 வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்குது. 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து என்கேப்பில் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் சீட் மெட்டல் குவாலிட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ சீட் மெட்டல் குவாலிட்டிக்கு 3.5 கொடுத்துருக்கோம். ஓவராலாக சேஃப்டி ரேட்டிங் வந்து 7.5 அவுட் ஆஃப் 10. ரிலையபிலிட்டி 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், லாங் லைஃப் வரும். மாருதியோட இன்ஜின் குவாலிட்டி, இன்ஜினோட அந்த லைஃப் லாங் எவ்வளோ வருதுன்றதை பற்றி எந்த கவலையும் நம்ம பட தேவையில்லை. ஆனால் ரிலையபிலிட்டியில் நம்ம அந்த இன்ஜின் லைஃப்பை மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. ஸோ இதில் வந்து இன்டீரியர் குவாலிட்டியில் பிளாஸ்டிக் குவாலிட்டி நிறையாவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏசி வெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் நாப், அந்த விஷயங்கள் கூட நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்கன்றது அந்த காரணத்துக்காக காஸ்ட் கட்டிங்க நிறைய விதங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. டோர்லயுமே வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து புவர் குவாலிட்டியா. ஆமா, 4-5 வருஷத்துல ரேட்டில் நாய்ஸ் இந்த இதெல்லாம் நல்லாவே வருது. ரீசேல் வேல்யூனாலே மாருதிக்கு எப்பயுமே 10 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இங்க வந்து நம்ம 9 மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சப் 4 மீட்டர் கார் தான். ஆனால் 1.5 இன்ஜின் கொடுத்த காரணத்தினால இனிஷியலாகவே அதோட ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது வந்து அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே ஒரு கம்மியான விலையில் வாங்கினா தான் நம்ம வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து அதை ரீசேலில் எடுத்துக்க முடியும். கொஞ்சம் அதிகமான விலையில் வாங்கிட்டோம்னாலே ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக அடிபடும். அந்த காரணத்தினால ஒரு பாயிண்ட் நம்ம குறைச்சிருக்கோம். ஓவராலாக 57 அவுட் ஆஃப் 70. இதே நம்ம பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ 81% வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் வெர்டிக்டாக இந்த காரை வந்து அதாவது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை 81% ஃபில் பண்ணியிருந்தாலும் இதை நம்ம எடுக்க மாட்டோமான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவோம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விலையும் அதிகமாக இருக்குது. எங்களோட பட்ஜெட்டே 9 லட்சம் தான். இது வந்து 9.7ன்னு வருது. நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். A to Z ஃபோட்டோகிராஃபி நீட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.